Hello all. நம்ம past two videosல prehistoric age அப்புறம் historic age அதோட த்ரீ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆன ஏன்ஷியன் மெடைவல் மாடர்ன் ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம். அப்புறம் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாலியோலித்திக்ல இருந்து நியோலித்திக் ஏஜ் வரைக்கும் உள்ள ஆஹ், அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சால்கோலித்திக் ஏஜ், அதாவது காப்பர் பிளஸ் ஸ்டோன் யூஸ் பண்ணப்பட்ட அந்த காலம், அதை தான் நம்ம சால்கோலித்திக்னு சொல்றோம். சால்கோ அப்படின்னா சால்கோலித்திக்கை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். சால்கோ அப்படின்னா என்னன்னா காப்பர்னு அர்த்தம். லித்திக் அப்படின்னா ஸ்டோன். அது நம்ம பாலியோலித்திக்லயும் நியோலித்திக்லயும் பார்த்தோம். ஸோ சால்கோலித்திக் அப்படின்னா காப்பர் பிளஸ் ஸ்டோன் சேர்த்து யூஸ் பண்ணப்பட்ட காப்பர் ஸ்டோனேஜ். அந்த காப்பர் ஸ்டோனேஜ்ல ஒரு பகுதியான பிரான்ஸ் ஏஜ் பத்தி பார்க்க போறோம். பிரான்ஸ் ஏஜ் அப்போ இந்தியால என்ன நடந்துட்டு இருந்தது அதைத்தான் நம்ம வந்து பார்க்க போறோம். பிரான்ஸ் ஏஜ் அப்போ நம்ம இந்தியால என்ன நடந்தது அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நடந்துட்டு இருந்தது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்னாலே நமக்கு தெரியும் ஹராப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஸோ அது சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஜேர்னி டு இண்டஸ் வேலி, chronology ஆஃப் டிஸ்கவரி. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தின இன்ஃபர்மேஷன் எப்போ கிடைச்சிச்சு, அதுல இருந்து கடைசியா எப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்றது வரைக்கும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1826ல ஒரு யூரோப்பியன், அவர் பேரு சார்லஸ் மேசன். அவர் வந்து அவரோட புக்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ruined brick castle with very high walls and towers built on a hill அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 1826ல சார்லஸ் மேசனோட ஃபர்ஸ்ட் லைன் அபவுட் ஹரப்பா, இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இண்டஸ் வேலி. இஸ் த வெரி ஏர்லியஸ்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் எக்ஸிஸ்டிங் அபவுட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அப்புறம் 1856ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ரயில்வேஸ் போட்டாங்க. அந்த ரயில்வேஸுக்கு அப்போ தோண்டும் போது கீழே செங்கல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம அந்த செங்கலையே அவங்க வந்து ரயில்வேஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 1856ல இந்த இன்சிடென்ட் நடக்குது. 1861ல ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஏஎஸ்ஐ அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கப்படுது. யாருனால அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படின்றவரால. He is the first director general surveys Harappa, identify unique seals. ஒரு யூனிக் சீல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணப்படுது. பட் ஆனா அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மிஸ் டேட்ஸ் த சிவிலைசேஷன் வந்து எந்த காலத்துல நடந்தது அப்படின்றத வந்து மிஸ் டேட் பண்ணிடுறாரு, ரொம்ப லேட்டரா கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 1921ல தயாராம் சாஹினி அப்படின்றவரு ஃபர்ஸ்ட் ஹராப்பாவை எக்ஸ்கவேட் பண்ணி அங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே நடக்குது. அப்போ அங்க வந்து வாஸ்ட் அர்பன் ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனிக் ஆர்டிஃபேக்ட்ஸ் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ ஒரு புது எரா வருது. அகைன் 1922ல மொஹஞ்சதாரோல ஆர்டி பானர்ஜி ஐடென்டிஃபைஸ் த மவுண்ட் ஆஃப் டெட். ஸோ மொஹஞ்சதாரோ இன் சிந்தி மீன்ஸ் மவுண்ட் ஆஃப் டெட் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆர்டி பானர்ஜி 1922ல இது பண்றாங்க. அங்க என்ன கிடைக்குது அப்படின்னா ஐடென்டிக்கல் பாட்ரி அண்ட் சீல்ஸ் லிங்கிங் இட் டு ஹராப்பா. ஹராப்பால நம்மளுக்கு கிடைச்ச அந்த பொருட்களுக்கு ஐடென்டிக்கலா அதே மாதிரியான பொருட்கள் மொஹஞ்சதாரோல கிடைக்குது. ஸோ 1924ல ஃபைனலா ஒரு நியூஸ் வெளியில வருது. என்ன நியூஸ்? சர் ஜான் மார்ஷல் அனௌன்சஸ் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எக்ஸிஸ்டிங். அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எக்ஸிஸ்டன்ஸை சர் ஜான் மார்ஷல் 1924ல அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அதோட உண்மையான ஹிஸ்டரி எவ்வளோ வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னா 2000 வருஷங்களுக்கு பழமையானது. பிளஸ் அதோட
அதோட காலம் வந்து எது கூட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஈஜிப்சியன் சிவிலைசேஷனும் மெசபொட்டாமியன் சிவிலைசேஷனும் நடந்ததுக்கான சமகாலத்துல தான் இதுவும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ எம்பரர் அசோகா அப்படின்றவர் இருந்தது வந்து எப்போ தெரிய வருது அப்படின்னா 19th செஞ்சுரியில தான் ஃபர்ஸ்ட் தெரிய வருது. ஸோ ஈவன் தோ எம்பரர் அசோகா வாஸ் கிரேட், his greatness had been unknown until 19th century. The material evidences provided by William Jones, James Prinsep, and Alexander Cunningham. ஓகே, நான் அண்டர்லைன் பண்றேன். வில்லியம் ஜோன்ஸ், James Prinsep, Alexander Cunningham revealed the greatness of Emperor Ashoka. Based on these accounts, Charles Allen wrote a book titled The Search for the India's Last Emperor. So Charles Allen ஓட புக் பேரு The Search for the India's Last Emperor. So இந்த ரெண்டு விஷயம் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கப்புறமா தான் எம்பரர் அசோகாவை பத்தியும் அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து தான் அவரோட வார், கலிங்கா வாருக்கு அப்புறம் அவர் புத்திசமை எம்ப்ரேஸ் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வருது. நெக்ஸ்ட், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1861. நம்ம அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பார்த்தோம். வித் அலெக்சாண்டர் கன்னிங்கம் ஆஸ் இட்ஸ் சர்வேயர். ஃபர்ஸ்ட் வந்து யார் தான் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் தான் சர்வேயர். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இப்போ எங்க இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு. தென் டைம்லைன் பார்த்தோம் அப்படின்னா மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன் வந்து 3500 to 2000 பிசி, இஜிப்சியன் வந்து 3100 to 1100. இது ரெண்டுத்துக்கும் இடையில இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 3300 to 1900. அதுக்கெல்லாம் ரொம்ப லேட்டா தான் சைனீஸ் சிவிலைசேஷன் 1122 பிசி இல வந்திருக்கு. நெக்ஸ்ட், ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எப்படி ஒரு லாஸ்ட் சிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க? இது மேபி அசர்ஷன் ரீசன் இதுலயாவது கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் சச்சஸ் பிரிக்ஸ், ஸ்டோன்ஸ், புரோக்கன் பேட்ரி இது எல்லாத்தையும் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை ஸ்டடி பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சு அவங்க ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணும்போது அதுக்கான காலம் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும், அது எந்த காலத்துல உள்ளது அப்படி சொல்லிட்டு. நெக்ஸ்ட், அது சம்பந்தமா அந்த காலத்துல ஒத்து போகக்கூடிய லிட்ரரி சோர்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரீட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஏதாவது மேட்ச் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. தென் ஏரியல் போட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த எக்ஸ்கவேஷன் சைட். எக்ஸ்கவேஷன் சைட்டோட ஏரியல் ஃபோட்டோகிராஃப்னா ட்ரோன்ல இருந்து பாக்குற மாதிரி மேல இருந்து பார்ப்பாங்க. அந்த இதை வச்சு டோபோகிராஃபி அந்த இடத்த பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது மெட்டல் இருக்கா இல்ல வேற ஏதாவது புதைஞ்சு ஏதாவது கிடைக்குதா அப்படி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு மெட்டல்லா இருந்தா மேக்னெட்டிக் ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க. பொருள் ஆர்கியாலஜிக்கல் ரிமைன்ஸ் அதாவது மெட்டல் அல்லாத நான் மெட்டல்ஸ் அதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடார் அதாவது ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்கும் ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இண்டஸ் சிவிலைசேஷனுக்குள்ள போகலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்குள்ள அதோட ஜியோகிராபிக்கல் ரேஞ்ச் வந்து சவுத் ஏஷியா. அது எந்த பீரியட்ல உள்ளது அப்படின்னா பிரான்ஸ் ஏஜ்ல உள்ளது. அண்ட் அதோட டைம் லைன் வந்து எவ்வளோ பின்னாடி அப்படின்னா 3300ல இருந்து 1900 வரைக்கும். இட் இஸ் டிட்டர்மைன்டு பை யூசிங் த ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட். ஏரியா வந்து 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வாஸ்டா இருக்கு. 6 பிக் சிட்டிஸ் இருந்திருக்கு. மோர் தேன் 200 வில்லேஜஸ் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஹராப்பன் சிவிலைசேஷன் எந்த இடத்துல எல்லாம் இருந்தது அப்படின்றதுக்கான மேப் இதுதான் அந்த 13 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் அந்த
பாலியோலித்திக்ல இருந்து நியோலித்திக்கு வர்றப்போ நொமாடிக் அப்புறம் அவங்க வந்து பாஸ்டோரல் ஸ்டேஜுக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேஜுக்கு வரும்போது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ரிவர் சைடு இருந்த அலுவியல் சாயில்ல வந்து எல்லா பொருளும் வந்து வேகமா வளர்றத அவங்க உணர்ந்தாங்க, செடிகள்லாம் வளர்றத உணர்ந்தாங்க. அதனால தே ஆல் செட்டில்டு டவுன் நியர் ரிவர்ஸ். ஸோ இவங்க இதுல வந்து எந்த ரிவருக்கு நியர்பையா அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இண்டஸ் ரிவருக்கு நியர்பையா அவங்க வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ ஹராப்பன் சைட் அது இப்போ கரண்டா எங்க இருக்கு அண்ட் அங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பார்க்க போறோம். ஹராப்பா வந்து இப்போ எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப்ல இருக்கு. அண்ட் அதுல நம்மளுக்கு ஸ்டோன் சிம்பிள்ஸ் ஆஃப் லிங்கம், கிளே ஃபிகர்ஸ் ஆஃப் மதர் காடஸோட கிளே ஃபிகர் பின்னாடி இன்னொரு ஸ்லைட்ல இருக்கு, பார்க்கலாம். நெக்ஸ்ட் மொஹஞ்சதாரோவும் இப்போ பாகிஸ்தான்ல தான் இருக்கு. அங்கதான் தி கிரேட் பாத், அதுவும் பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் டான்சிங் கேர்ள், பியர்டட் ப்ரீஸ்ட் ஸ்டாச்சு, பசுபதி சீல், இது எல்லாமே ஓகே. நம்ம முதல்ல இந்த கிளே ஃபிகர் ஆஃப் மதர் காடஸ், அப்புறம் இந்த கிரேட் பாத், டான்சிங் கேர்ள், பியர்டட் ப்ரீஸ்ட், பசுபதி சீல், இது எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ இதுதான் அந்த பியர்டட் ப்ரீஸ்ட் ஸ்டாச்சு. அண்ட் இது டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. இதுதான் மதர் காடஸோட கிளே ஸ்டாச்சு. அண்ட் பசுபதி சீல் வந்து இதுதான். ஸோ ஹராப்பா அப்படின்னா சிந்தில என்ன அப்படின்னா பரீடு சிட்டின்னு அர்த்தம். மொஹஞ்சதாரோ அப்படின்னா மவுண்ட் ஆஃப் டெட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த கிரேட் பாத், டான்சிங் கேர்ள், பியர்டட் பிரிஸ்ட் ஸ்டாச்சு, பசுபதி சீல், இது எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் லோத்தல் இஸ் லொக்கேட்டட் இன் குஜராத், இந்தியா. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் டாக்யார்ட் வந்து டாக்யார்ட் அப்படின்னா நேவிக்காக அவங்க யூஸ் பண்ண ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் டாக்யார்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் லோத்தல், குஜராத், இந்தியா. எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் ஹஸ்க், ஃபயர் ஆல்டர்ஸ், ஐவரி ஸ்கேல் ஒரு மெஷர்மெண்ட் டூல், அப்புறம் செஸ் லைக் கேம், தீஸ் ஆர் ஆல் ஃபவுண்ட் இன் லோத்தல். காலிபங்கன் இஸ் ஃபவுண்ட் இன் ராஜஸ்தான், இந்தியா. இங்க நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ப்ளோடு ஃபீல்ட்ஸ் சர்ஃபேஸ், ஃபயர் ஆல்டர்ஸ், கேமல் போன்ஸ் அண்ட் வுட்டன் ட்ரைனேஜ், இதெல்லாமே பார்க்க முடியுது. இந்த ப்ளோடு ஃபீல்டு சர்ஃபேஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அதை காட்டுது. ஸோ ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் டாக்யார்டும் இந்தியாவில தான் இருக்கு. ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் இந்தியாவில தான் இருக்கு. நெக்ஸ்ட் தோலாவிரா, திஸ் இஸ் ஆல்சோ லொக்கேட்டட் இன் குஜராத், இந்தியா. யூனிக் வாட்டர் ஹார்னஸிங் சிஸ்டம். அப்புறம் சைன் போர்டு, 10 லார்ஜ் சைஸ்டு சைன் போர்டு, இதெல்லாம் அங்க பார்க்க முடியுது. அப்புறம் சன்ஹுதாரோ விச் இஸ் லொக்கேட்டட் இன் சிந்த், பாகிஸ்தான். இட் இஸ் வித்தவுட் சிட்டாடல். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இங்க பீட் மேக்கிங் ஃபேக்டரி இருந்திருக்கு, அதாவது பாசி செய்யக்கூடிய ஃபேக்டரி. அப்புறம் இங்க் வெல் இருந்திருக்கு. பிளஸ் காஸ்மெட்டிக் எவிடன்சஸை சன்ஹுதாரோல பார்க்க முடியுது. பனாவலி இன் ஹரியானா, இந்தியா. இங்க வந்து எவிடன்ஸ் ஆஃப் பார்லியோட எவிடன்சஸ் கிடைக்குது. டாய் ப்ளோ, அப்புறம் ஹை குவாலிட்டி கிளே பாட்டரி, இதெல்லாம் கிடைக்குது. ராக்கிகார்ஹி இன் ஹரியானா, இந்தியா. இதுதான் லார்ஜஸ்ட் இந்தியன் சைட் ஆஃப் இந்தியன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இங்க இருக்கக்கூடிய கிரானரியும் சிமெட்ரியும் பார்க்க முடியுது. ஃபைனலா சுர்கோ தாதா, குஜராத், இந்தியா. இங்கதான் ஹார்ஸோட போன்ஸை வந்து பார்க்க முடியுது. இங்கேயும் பீட் மேக்கிங் ஃபேக்டரி இருந்ததுக்கான எவிடன்சஸ் இருக்கு. ஸோ டூ பிளான்ட் ஏரியாஸ் ஆஃப் ஹராப்பா. ஹராப்பால உள்ள 2 பிளான்ட் ஏரியா, ஒன்னு வந்து அப்பர் டவுன், இன்னொன்னு லோவர் டவுன். ஸோ அப்பர் டவுன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் ஆஃப் த சிட்டில இருந்திருக்கு. அது வந்து கொஞ்சம் ஹையரா இருந்திருக்கு. பட் எலிவேட்டடா இருந்தாலும் அது கொஞ்சம் நேரோவா இருந்திருக்கு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் பார்ட் வந்து ப்ராடாவும் லோவர்டாவும் இருந்திருக்கு. அதுதான் லோவர் டவுன்.
ஸோ அப்பர் டவுன் வந்து யூஸ்டு பை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், லோவர் டவுன் வாஸ் யூஸ்டு பை காமன் பீப்புள். அப்புறம் இந்த கிரேட் பாத், கிரானரிஸ் இது எல்லாமே எங்க தான் பார்க்க முடியுது அப்படின்னா அப்பர் டவுன்ல தான் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அங்க இருந்த ஹவுஸ், அங்க அவங்க கெட்டியிருந்த ஹவுசஸ், இதுக்கான எவிடன்சஸ். ஸோ இந்த ஹவுசஸ் இதுல எல்லாத்துலயும் நம்ம பார்க்கறப்போ இதுல என்ன தெரியுது அப்படின்னா வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங் தெரியுது. வீடு எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 1 ஸ்டோரி அல்லது 2 ஸ்டோரி, அதாவது ஒரு ஒரு தளமாவோ இல்ல 2 ஃப்ளோர்ஸ் உள்ள வீடுகளாவோ இருந்திருக்கு. எல்லாமே கிரிட் மாதிரி இருந்திருக்கு. வாசல் இருந்திருக்கு, பட் நோ விண்டோஸ் வேர் ஃபவுண்ட். எல்லா வீட்லயுமே வந்து வெல் மெயின்டைன்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. எல்லா வீட்லயும் ஒரு வெல், அதாவது கிணறு இருந்திருக்கு. தென் பாத்ரூம் இருந்ததுக்கான எவிடன்சஸும் இருக்கு. பழைய சிலபஸ் படி எல்லா வீட்லயும் ஒரு டஸ்ட்பின், அதாவது சம் வேஸ்ட் எல்லாத்தையும் கொட்டுறதுக்கான ஒரு ப்ரொவிஷனும் கொடுக்கப்பட்டதா இருக்கு. தென் எல்லா வீட்லயுமே வந்து நிறைய ரூம் இருந்திருக்கு. தென் எல்லா வீடுமே வந்து சுடப்பட்ட செங்கலால கட்டப்பட்டிருக்கு. அத வந்து எதை வச்சு ஒட்டியிருக்காங்க அப்படின்னா ஒண்ணு பிளாஸ்டர் வச்சோ இல்லைன்னா பிட்டுமன் வச்சோ ஒட்டியிருக்காங்க. மார்டர் வச்சு பூசியிருக்காங்க. தென் எல்லா பிரிக்குமே யூனிஃபார்ம் சைஸ்ல இருந்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. தென் இதுல முக்கியமான விஷயம், இந்த டவுன் பிளானிங்ல எந்த அரண்மனையோ இல்ல ஏதாவது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்போ இருந்ததுக்கான எந்த விதமான அடையாளமும் இல்ல. தென் ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தோம்னா எல்லா வீட்ல இருந்தும் வருது. வர்ற ட்ரைனேஜ் சிஸ்டம்ல ஒவ்வொரு வீட்டுக்கும் சோக் பிட் இருக்கு. சோக் பிட் அப்படின்னா என்னன்னா சாலிட் வேஸ்ட் எல்லாமே அதுக்குள்ள போயிடும். அந்த காலத்துல பிளாஸ்டிக் எப்படி இருந்திருக்காது. ஸோ சாலிட் வேஸ்ட் எல்லாமே மண்ணுக்குள்ள போற மாதிரியும் தண்ணி மட்டும் வடிஞ்சு வெளியில போற மாதிரியும் இங்க கிளீன் பண்றதுக்கு மேன் ஹோல்ஸ் வெரி ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தான் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் கிரேட் பாத். கிரேட் பாத் இஸ் ஃபவுண்ட் இன் மொஹஞ்சதாரோ. இதுதான் கிரேட் பாத். கிரேட் பாத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னா நார்த்தன் சைட்லயும் சதர்ன் சைட்லயும் நம்மளுக்கு வந்து படிக்கட்டு தெரியுது. இது வந்து வாட்டர் ப்ரூஃபா கட்டியிருக்காங்க. எப்படின்னா செங்கலை வச்சு கட்டிட்டு பாரிஸ வச்சு, அதாவது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ வச்சு லைனிங் கொடுத்துட்டு பிட்டுமன் வச்சு அடைச்சிருக்காங்க. ஸோ தட் வாட்டர் அதை விட்டு எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு. தென் அதை ட்ரெயின் வாட்டர் வந்து அதுல இருந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆஃப்டர் யூஸ் அதை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. வாட்டர் கிணத்துல இருந்து அந்த கிரேட் பாத்துக்கு போற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. பிளஸ் அதோட ஈஸ்டர்ன் சைட்ல வந்து 3 சாரி, அதோட ஈஸ்டர்ன் சைடுல 3 சைட்ல, அதாவது மற்ற 3 சைட்ல வந்து ரூம்ஸ் இருந்திருக்கு. எதுக்கு அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ப்ரொவிஷனுக்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிலபஸ் படி சொல்லியிருக்காங்க. தென் கிரேட் கிரானரி. Great granary is found in Harappa. Great bath is found in Mohenjo-daro. Great granary is found in Harappa. ஸோ கிரானரினா என்னது அப்படின்னா எங்க எக்ஸஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். ஸோ அதுவும் சாலிட் பிரிக்கை வச்சு அவங்க கட்டியிருக்காங்க. அங்க நம்மளுக்கு இப்ப என்னெல்லாம் தெரிய வருது அப்படின்னா வீட்டு பார்லே, மில்லட், சிசேமி, பல்சஸ் இதெல்லாம் இருந்ததுக்கான எவிடன்சஸ் இப்போ நம்மளுக்கு அது கிடைக்குது. இப்பவும் ராக்கி கார்ஹி ஹரியானால இருக்கக்கூடிய ராக்கி கார்ஹி அப்படின்ற பிளேஸ்ல இருக்கக்கூடிய கிரானரி குட் கண்டிஷன்ல இருந்திருக்கு. ஸோ அது வந்து மெச்சூர் ஹராப்பன் ஸ்டேஜ்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது போக என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா பப்ளிக் ஹால் இருந்திருக்கு. கிரே அந்த பப்ளிக் ஹால் வந்து எங்க இருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோல இருந்திருக்கு. அது வந்து ஒரு மல்டி பில்லர்டு ஹாலா இருந்திருக்கு. 20 பில்லர்ஸ், 4 ரூஃப்ஸ் இருந்திருக்கு. 4 ரோஸ் இருந்திருக்கு. அதாவது 20 பில்லர்ஸ் இன் 4 ரோஸ் டு சப்போர்ட் த ரூஃப். அதாவது மேல கூரையை சப்போர்ட் பண்றதுக்காக 20 பில்லர் இன்டூ 4 ரோஸ் அவங்க வந்து வச்சிருந்திருக்காங்க. தென் இப்போ நம்ம இது வரைக்கும் டவுன் பிளானிங் பார்த்துட்டோம், ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்துட்டோம், தென் கிரேட் பாத் பார்த்துட்டோம், கிரேட் கிரானரி பார்த்துட்டோம், as well as அசம்பிளி ஹாலும் பார்த்துட்டோம்.
ஸோ டவுன் பிளானிங்ல நார்தன் பார்ட் எப்படி, சாரி, வெஸ்டர்ன் பார்ட் எப்படி இருந்தது, ஈஸ்டர்ன் பார்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்கு, அவங்க ட்ரேட், அவங்களோட ஆக்குபேஷன் என்ன இருந்திருக்கு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங், ஆர்னமெண்ட்ஸ், ஆர்ட், ஸ்கல்ப்சர், ரிலீஜியன், இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் என்னதுன்னா அவங்களோட ஆக்குபேஷன். ஆக்குபேஷன் அவங்களுக்கு வந்து மெயினா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்களோட ஆக்குபேஷன் மெயினா என்னவா தான் இருந்திருக்கும் அப்படின்னா அக்ரிகல்ச்சரா தான் இருந்திருக்கும். பட் ஆனா அது அல்லாம ஆர்டிசன், ட்ரேடர்ஸ், வீவர்ஸ், பாட்டர்ஸ், பிளாக் ஸ்மித், கார்பெண்டர்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன், ஜுவல்லர்ஸ், கேட்டில் ரியரர்ஸ், இவங்க எல்லாமே இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் வச்சு எப்படி வச்சு சொல்றோம்னா அக்ரிகல்ச்சர் இருந்ததுக்கான எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம எது மூலமா ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னா கிரானரி மூலமா ப்ரூவ் பண்ண முடியுது. அது மாதிரி இந்த கார்பெண்டர்ஸ், ஜுவல்லர்ஸ் இருந்தது வந்து நம்மளால எதை வச்சு ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா அவங்களோட அந்த ஆர்னமெண்ட்ஸை வச்சு ப்ரூவ் பண்ண முடியுது. அதே மாதிரிதான் ஆர்டிசன்ஸும் கிராஃப்ட்ஸ்மேனும் இருந்தது வந்து நம்மளால இந்த சீல்ஸ் வச்சு, பாட்டர்ஸ் இருந்ததை வந்து இந்த பாட்டரி, புரோக்கன் பாட்டரி கிடைச்சது வச்சு, இதெல்லாம் வச்சு நம்மளால சொல்ல முடியுது. ஸோ அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் தான். பட் இந்த மாதிரி எல்லா ஆக்குபேஷனும் இருந்ததுக்கான இது இருக்கு. ஓகே. தென் அவங்களோட லெட்டர்ஸ் வந்து இன்னும் நம்மளால டெசிஃபர் பண்ண முடியல. அதாவது அவங்களுக்கு வந்து இது வந்து புரோட்டோ ஹிஸ்டரியில வந்துரும். ஸோ ரிட்டன் எவிடன்சஸ் இருக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி. ஆனா அந்த லெட்டர்ஸ நம்ம இன்னும் டெசிஃபர் பண்ணல. அது என்ன சொல்ல வருது அப்படின்றத இன்னும் புரிஞ்சுக்கல. அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கான ரிட்டன் எவிடன்ஸ் எதுல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, சுமேரியா, அதாவது மெசபொட்டேமியன் சிவிலைசேஷன்ல அப்போ இருந்த கிங் நாரம்சின் அப்படின்ற ஒருத்தர், ஹி பிலாங்ஸ் டு அக்காடியன் எம்பையர். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மெலுகா அப்படின்ற இண்டஸ் வேலி ரீஜியன்ல இருந்து ஜுவல்ஸ் வாங்கியிருக்காரு. அந்த ரெக்கார்ட் வந்து நாராம்சின் அந்த கிங்க பத்தின ஒரு எபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சுமேரியன் யூனிஃபார்ம் ரைட்டிங்கை வச்சுதான் நம்மளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ரிட்டன் எவிடன்சஸ் கிடைக்குது. ஸோ யூனிஃபார்ம் ரைட்டிங் அப்படின்னா அவங்க வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல எழுதுவாங்க. பட் நம்மளோட இண்டஸ் வேலி லெட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா லெஃப்ட் டு ரைட் எழுதிட்டு தென் ரைட் டு லெஃப்ட் போயிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் இப்படி ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடைக்கப்பட்ட சீல்ஸ் அங்க மெசபொட்டாமியாலையும் கிடைச்சிருக்கு. சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல கிடைச்சிருக்க சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் எங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா பெர்ஷியன் கல்ஃப்லயும் மெசபொட்டாமியாலையும் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்து மூலமா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ட்ரேட் கனெக்ஷன்ஸ் மெசபொட்டாமியன் சிவிலைசேஷனுக்கும் ட்ரேட் கனெக்ஷன்ஸ் இருந்ததை நம்மளால சொல்ல முடியுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நாரம்சின் ஆஃப் அக்காடியன் எம்பையர், மெலுகா ஆஃப் இண்டஸ் வேலி ரீஜியன். இங்க இருந்து நாராம்சின்க்கு ஜுவல்லரிஸ் நம்ம செல் பண்ணியிருக்கோம். இது நாராம்சின் பத்தின ஒரு எபிக்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தென் இந்த லீடர், இந்த ப்ரீஸ்ட் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, ப்ரீஸ்ட் லீடர் ஸ்டாச்சு, இத பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தலையில ஒரு ஆர்னமெண்ட் போட்டிருக்காரு. பிளஸ் அவரோட பியர்ட்லாம் வந்து ரொம்ப தாறுமாறா காட்டுத்தனமா அப்படி இல்லாம ரொம்ப நீட்டா ஷேவ் பண்ணியிருக்கு. அவரோட ஹேரும் அப்படிதான் இருக்கு. அவர் மேல ஒரு கிளாத் போட்டிருக்காரு. அதுல ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி கையிலயும் ஒரு ஆர்னமெண்ட் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு அவர் ஒரு ப்ரீஸ்டாவோ இல்ல ஒரு ஹெட்டாவோ இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஆண்களும் ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்மளால இந்த ப்ரீஸ்ட் ஸ்டாச்சுல இருந்து நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இது மூலமா நம்மளுக்கு இப்போ கிராஃப்ட்ஸ்மேன், ஆர்டிசன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ ஜுவல்லர்ஸ் இருந்திருக்கிறதுக்கான
ரீசன் தெரிஞ்சிருச்சு. தென் இந்த அவங்களோட ட்ரெஸ்ல இருக்க பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆர்டிசன்ஸ், வீவர்ஸ் இவங்கெல்லாம் இருந்ததுக்கான சாட்சி நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா ஈஸியா கிடைக்க வருது. தென் பார்த்தோம்னா டெக்னாலஜி. டெக்னாலஜி வந்து எப்படிலாம் நம்மளால தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆ இதுதான். இத வச்சு தான் நம்மளால சொல்ல முடியுது. ஸோ புல்லக் கார்ட் அவங்க வந்து புல்லக் கார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதுல வந்து ஸ்போக் இல்லாத வீல்ஸ் வச்சு புல்லக் கார்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இத வச்சு அவங்க வந்து ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லன்னா பொருள்ல வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். தென் பார்த்தோம்னா, இது எல்லாமே வந்து ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ்னா இப்போ நம்ம வந்து வெயிட் பார்க்கறதுக்கு காய்கறி கடைக்காரங்கலாம் இரும்புல 1 கேஜி, 1/2 கேஜிலாம் வச்சிருக்காங்கல்ல. அத மாதிரி அந்த காலத்துல அவங்க அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலத்துல அவங்க யூஸ் பண்ண வெயிட் ஸ்கேல்ஸ் தான் இது எல்லாமே. இதுல ரொம்ப சின்னது அளவுல ரொம்ப உள்ளதுலயே சின்ன அளவு வந்து எதுன்னு பார்த்தோம்னா 1704 மில்லிமீட்டர். எவ்வளோ அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். இதுதான் அப்போதைய மெசபடாமியன் சிவிலைசேஷனுக்கும் சரி, எஜிப்சியன் சிவிலைசேஷனுக்கும் சரி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கும் சரி, 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது உள்ளதுலயே ஸ்மாலஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஸ்கேல் வந்து இந்த 1704 மில்லிமீட்டர் அளவு உள்ள ஐவரி வச்சு செஞ்ச, அதாவது யானை தந்தத்தினால செய்யப்பட்ட ஸ்கேல். இந்த ஸ்கேல் வந்து எங்க கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா லோத்தல் இன் குஜராத். லோத்தல் இன் குஜராத் இது நம்ம எங்க பார்த்தோம் அப்படின்னா டாக்யார்ட். ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் டாக்யார்ட் நம்ம எங்க பார்த்தோம்? லோத்தல். ஸோ த சேம் பிளேஸ்ல இந்த இதுவும் கிடைச்சிருக்கு. ஸோ ட்ரேட் நடந்ததுக்கான எவிடன்சஸ் எவ்வளோ அழகா அன்கவர் ஆகுது பாத்தீங்களா? அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதாவது குச்சி இருக்குல்ல, குச்சியை வச்சு நீளத்தை அளக்கிறதுக்கு குச்சி யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு. இந்த டான்சிங் கேர்ள் ஸ்டாச்சு வந்து எங்க இருந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா மொஹஞ்சதாரோல இருந்து கிடைச்சிருக்கு. இத பத்தி சர் ஜான் மார்ஷல் வந்து ஒரு நோட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 3000 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி மாடலிங், டான்சிங் இப்படி வெல் டெவலப்டு ஒரு சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படின்றத என்னால நம்பவே முடியல. ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு பிலீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது வந்து ஏன்ஷியன்ட் வேர்ல்டான கிரீக், ரோம் இவங்களுக்கெல்லாம் கூட இந்த டான்சிங், இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மாடலிங் இத பத்திலாம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. பட் ஆனா இவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புளுக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. தென் பார்த்தோம்னா ட்ரெஸ். அவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா காட்டன் அண்ட் உல்லன் போட்டிருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து அப்பர் கார்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க, லோவர் கார்மெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எவிடன்ஸ் வந்து இந்த மேன் ஸ்டாச்சு, அந்த ப்ரீஸ்ட் ஸ்டாச்சுல இருக்கக்கூடிய அந்த அப்பர் கார்மெண்ட் தான் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ இது மட்டும் இல்லாம கிளே ஸ்பிண்டில்ஸ், அந்நியர்த்து பண்ணப்பட்ட கிளே ஸ்பிண்டில்ஸ் மூலமா நம்மளுக்கு வந்து யானை வச்சு அவங்க ஸ்பன் பண்ணதும் நம்மளுக்கு தெரியுது. தென் ஆர்னமெண்ட்ஸ் வந்து அவங்க என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோல்டு, சில்வர், ஐவரி, ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ஷெல்லு, காப்பர், அந்த அதுக்கப்புறம் வந்து டெரகோட்டா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து ஜுவல்ஸ் செஞ்சு போட்டிருந்திருக்காங்க. போத் மென் அண்ட் உமன் ஓர் ஜுவல்ஸ் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த பிரீஸ்ட் ஸ்டாச்சுல நம்மளுக்கு கிடைக்குது. ஃபைனலி அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எந்த வீடு கட்டினதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எதுவுமே லோவர் பிளேஸ்ல கட்டல. ஹையர் பிளேஸ்ல, அதாவது ஒரு ஜெயிண்ட் பிளாட்ஃபார்ம் மேலயோ இல்ல ஹில் மேலயோ அந்த மாதிரி தான் கட்டிருக்காங்க. ஈவன் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேசனோட அந்த வேர்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா கூட தெரியும். தென் இன்னொரு விஷயம், அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஃபியூ வெப்பன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வெரி ஃபியூ வெப்பன்ஸ் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் நோ எவிடன்ஸ் ஆஃப் அன் ஆர்மி. ஒரு ஆர்மி இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸுமே இல்ல.
இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா தே ஹேட் அன் வெரி அட்வான்ஸ்டு சிவிக் ஸ்டேட். தென் ஆக்குபேஷன் பார்த்துட்டோம். ரிலீஜியஸ் பிலீஃப் பத்தியும் பார்த்தோம். நம்ம அப்போ முதல்ல சொல்லும் போதே டவுன் பிளானிங் சொல்லும் போதே பேலஸோ இல்ல பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப்போ இருந்ததுக்கான எவிடன்சஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னோம். பட் ஆனா இந்த மதர் இவங்களோட ஸ்டாச்சு வந்து நிறைய இடங்கள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா தே மைட் ஹாவ் வர்ஷிப் திஸ் மதர் காடஸ். இந்த மதர் காடஸை வந்து சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி, அதாவது விளைச்சலுக்கான மக்களோட வளர்ச்சிக்கான ஒரு சிம்பிளா இவங்களை வந்து வர்ஷிப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. தென் இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிளேசஸ்ல ஃபவுண்டட் பண்ணப்பட்ட சீல்ஸ். இந்த சீல்ஸ்ல எல்லாத்துலயும் என்ன இருக்கு அப்படின்னா புல்லக் இருக்கு, எலிஃபண்ட் இருக்கு, தென் டவ், போட், காட் இதெல்லாமே இருந்திருக்கு. ஒரு ஹியூமன் மெடிடேட் பண்ற மாதிரி கூட இருந்திருக்கு. ஸோ இதுல லெட்டர்ஸ் எல்லாமே லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் தென் லெஃப்ட் டு ரைட் இருக்கப்பட்டிருக்கு. இதுல இருக்கிற எந்த எழுத்துக்களுமே இன்னும் டெசிஃபர் பண்ணப்படல. சோ அவங்க அப்போ ரிலிஜியன் மதர் காடஸ் மட்டும்தான் இது பண்ணாங்களான்னு பார்த்தா பசுபதி சீல் கிடைச்சிருக்கு, லிங்கம் ஸ்டாச்சு கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து பசுபதி, லிங்கம், ட்ரைடன்ட் பிளஸ் ட்ரீஸ், நேச்சர் இது எல்லாத்தையும் அவங்க வந்து வர்ஷிப் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். தென் அவங்களோட பாட்டரி வந்து இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் இருந்திருக்கு அதுல. பிளஸ் அது மட்டும் இல்லாம ரெட் அண்ட் காப்பர் கலர் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ பிளாக் அண்ட் ரெட் வேர் பாட்டரி இஸ் ஃபவுண்ட் இன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகே. மெஹர்கார் 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 வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியோலித்திக் சைட். இட் இஸ் அன் ப்ரீகர்சர் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இட் இஸ் லொகேட்டட் நியர் த போலன் பேசின் ஆஃப் பலோச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். மெஹர்கார் இப்போ எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சைட்ஸ் நோன். இட் ஷோஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ஹர்டிங் டன் பை மேன் இன் வெரி ஏர்லி டைம். Archaeological evidence suggests Neolithic culture existed in Mehergarh in 7000 BC. ஸோ 7000 பிசிஇலேயே மெஹர்கார்ல வந்து நியோலித்திக் கல்ச்சர் எக்ஸிஸ்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் நம்மளுக்கு சொல்லுது. ஸோ பிளஸ் இதுல முக்கியமான ரெண்டு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இட் இஸ் லொக்கேட்டட் இன் போலன் பேசின் ஆஃப் பலோச்சிஸ்தான் இன் பாகிஸ்தான். ரெண்டாவது அதுல வந்து ஃபார்மிங்கும் ஹர்டிங்கும் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. நெக்ஸ்ட், ஆர்கியாலஜிக்கல் சைட் அட் மொஹஞ்சதாரோ ஹாஸ் பீன் டிக்ளேர்ட் as வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பை யுனெஸ்கோ. யுனெஸ்கோனால மொஹஞ்சதாரோ வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டா நம்ம வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், இண்டஸ் பீப்புள் used the red quartz stone called carnelian to design jewelry. ஸோ நம்ம வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க ஆர்னமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதுல அவங்க யூஸ் பண்ணனா ஒரு காமனான ஒரு ஸ்டோன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் குவார்ட்ஸ் ஸ்டோன் கால்டு கார்னீலியான். நெக்ஸ்ட், டாய் கல்ச்சர். டாய்ஸ் அவங்க வந்து எதை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னா டெரகோட்டா வச்சு அவங்க வந்து டாய்ஸ் நிறைய செஞ்சிருக்காங்க. இது மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா தே என்ஜாய்டு பிளேயிங். ஸோ என்னென்ன டாய்ஸ் தான் பார்த்தோம்னா கார்ட்ஸ், கவுஸ் வித் மூவபிள் ஹெட்ஸ். இந்த பாருங்க கார்ட், கவுஸ் வித் மூவபிள் ஹெட்ஸ் அண்ட் லிம்ஸ், கிளே பால்ஸ், டைனி டால், ஸ்மால் கிளே மங்கி, டெரகோட்டா ஸ்குரில், ஈட்டிங் எ நட், clay dogs and male dancer have been found. ஓகே. இப்போ இதுல முக்கியமான 3 இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய போகுது. ஃபர்ஸ்ட் ஒன், காப்பர் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் டிஸ்கவர்ட் அண்ட் யூஸ்டு பை ஹியூமன். விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை ஹியூமன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காப்பர் தான். நெக்ஸ்ட், ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் வாஸ் டெவலப்டு பை சுமேரியன்ஸ். சுமேரியன்ஸ்னா யாரு? அதாவது மெசபோட்டேமியன் சிவிலைசேஷன்ல இருந்த மக்களை நம்ம வந்து சுமேரியன்ஸ் சொல்றோம். அவங்களோட லாங்குவேஜுக்கு பேரு சுமேரியா. தென் அவங்களோட அந்த ரைட்டிங்க்கு பேரு கியூனிஃபார்ம் ரைட்டிங். நெக்ஸ்ட், ஹார்ஸ் அண்ட் அயன் வேர் அன்னோன் டு த பீப்புள் ஆஃப் இண்டஸ். நம்மளுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் பேலியோலித்திக் ஏஜ், நெக்ஸ்ட் மீசோலித்திக் ஏஜ், நெக்ஸ்ட் நியோலித்திக் ஏஜ், அப்புறம் சால்கோலித்திக் ஏஜ்,
ஃபைனலா தான் அயன் ஏஜ் வந்தது. ஸோ காப்பர் ஸ்டோன் ஏஜ், அதாவது இந்த சால்கோலித்திக் பிரான்ஸ் ஏஜ் பீப்புளுக்கு ஹார்ஸும் அயனும் அன்னோன். ஸோ இவ்ளோ இதா இருந்த அந்த ஹராப்பன் சிவிலைசேஷனுக்கு கடைசியில என்னதான் ஆச்சு? பை 1900 BCE, ஹராப்பன் கல்ச்சர் ஸ்டார்டட் டிக்ளைனிங். It is assumed that the civilization met with repeated floods வந்திருக்கலாம், ecological changes நடந்திருக்கலாம், இன்வேஷன்ஸ் வேற யாராவது வந்திருக்கலாம், நேச்சுரல் கெலாமிட்டி ஏதாவது நடந்திருக்கலாம். நேச்சுரல் கெலாமிட்டினா இயற்கை சீற்றங்கள் லைக் சுனாமி, எர்த்குவேக் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், டீஃபாரஸ்டேஷன் நடந்திருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு எபிடமிக் வந்திருக்கலாம். லைக் எபிடமிக்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பரவக்கூடிய ஒரு டிசீஸ் மாதிரி, அதுதான் எபிடமிக். ஸோ அந்த ராக்கி கார்ஹில நம்ம பார்த்தோம் இல்லையா? ராக்கி கார்ஹில இருக்கிற அந்த great granary, a granary with balls made of mud bricks which are still in good condition, has been discovered in Rakhi Garhi, a village in Haryana belonging to the mature Harappan phase. ஸோ இதோட நம்மளுக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நோட் டவுன் பண்ணிட்டோம். ஸோ லோத்தல்ல இருக்க டாக்யார்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ரிவர் சபர்மதி அப்படின்ற ரிவரோட இதுல இருக்கு. ஸோ இதோட இந்த லெசன்ல அந்த பெரிய டாபிக்கான இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி பார்த்துட்டோம். இது சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ல வந்து கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். So first question, in the Indus Valley civilization, major commodities in internal trade consist of. எதெல்லாம் அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்கிறதுக்கான லிஸ்ட் கேட்டிருக்காங்க. காட்டன், லம்பர், கிரெயின் அண்ட் ஃபுட் ஸ்டப்ஸ், லைவ் ஸ்டாக். இதுல எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ 1, 2, 3, 4 all are correct. Next, which among the following inscription mention the trade contacts between Mesopotamia and Harappan civilization? ஸோ நம்மளுக்கு தெரியும் எந்த ரைட்டிங் வந்து மெசபொட்டாமியால அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுக்கே ரிட்டன் எவிடன்ஸ் அதுதான் நம்ம பார்த்தோம். எது அப்படின்னா கியூனிஃபார்ம் ரைட்டிங், விச் இஸ் த ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங். அது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா சுமேரியன் லாங்குவேஜ், விச் பிலாங்ஸ் டு த மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன். நெக்ஸ்ட், விச் அனிமல் வாஸ் நாட் நோன் டு ஹராப்பன்ஸ்க்கு தெரியாத ஒரு அனிமல் எது? ஹார்ஸ். And iron was also unknown to them, but it was not an animal, it's a metal. ஓகே, இந்த இதை பாருங்க. இன் 1920s மார்டிமர் வீலர் எக்ஸ்கவேட்டட் ஹராப்பன் சைட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மார்டிமர் வீலர் இல்ல, 2 இந்தியன் நேம்ஸ் தான் நம்ம பார்த்தோம். 1921ல ஒன்று, 1922ல ஒன்று. நெக்ஸ்ட், த லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் ஹேஸ் அபவுட் 26 சைன்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட், த டேர்ம் மெலுகா இந்த பிராக்ரித் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு போட்டிருக்காங்க. பிராக்ரித் இன்ஸ்கிரிப்ஷன்ல யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நெக்ஸ்ட், த பிரீஸ்ட் கிங் ஆஃப் ஸ்டியடைட் வாஸ் டிஸ்கவர்ட் இன் மொஹஞ்சதாரோன்னு கொடுத்துருக்காங்க. அது மொஹஞ்சதாரோ தான். ஸோ இது படி பார்த்தோம் அப்படின்னா 1 தப்பு தான், ஏன்னா மார்டிமர் வீலர் இல்ல. 3 தப்பு தான், ஸோ ஏன்னா அது பிராக்ரித் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இல்லை. ஸோ 1 and 3 இருக்கிற ஆப்ஷன்ஸை விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 and 4 ஆர் கரெக்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சப்ஜெக்ட்ல இந்த மாதிரி பெருசாக வாஸ்டாக இருக்கிறதுல நோட்ஸ் சம்மரைஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஆல்.